ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபி விலாக்ஸ். சபி விலாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்கிங்ஸ் ஃப்ளவர்ஸ். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம்னா ஸ்டாக்கிங்ஸ், இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்கிங்ஸ் இன் க்ரீன் கலர், இது வந்து லீவ் பண்ணுறதுக்காக. ஃப்ளார் மேக்கிங் ஃப்ளெக்சிபிள் வயர், பிப்ஸ், இது வந்து கிளிட்ரி அண்ட் நான் கிளிட்ரி ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. க்ரீன் டேப், pearls, thread, பூ கெட்டுறதுக்குள்ள கம்பி, கட்டிங் ப்ளையர் அண்ட் சிசர்ஸ். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக இந்த ஃப்ளெக்சிபிள் வயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அப்ராக்சிமேட்லி 12 சென்டிமீட்டர் லென்த்தில் கட்டிங் ப்ளையர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 2 ends ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் பெட்டல் ஷேப் நமக்கு வரும். அண்ட் இந்த டிப்பில் கட்டிங் ப்ளையர் யூஸ் பண்ணி டிப்போட பாட்டமில் வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு டாப்பை வந்து கொஞ்சமாக விரித்து விட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணும். இப்போது இதை எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸை எடுத்து பெட்டலுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு த்ரெட் யூஸ் பண்ணி பூ கெட்டுற மாதிரி டைட்டாக கெட்டிக்கணும். கெட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இழுத்தாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா பெட்டலோட எண்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்டாக்கிங்ஸை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Now all the petals are ready. லீவ்ஸும் ஈஸி தான், பெட்டல்ஸ் பண்ண மாதிரியே பண்ணிக்கணும். இந்த மாதிரி சென்டரில் அதே மாதிரி வயர் வச்சு கூட நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். இப்போது எப்படி இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சு ரைட் சைடை உள்பக்கமாக வளைச்சிக்கணும். ஆப்போசிட் சைட் திருப்பியும் வளைச்சிக்கணும். ஓகே, ஸோ ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக பூ கெட்டுறதுக்காக கெட்டு கம்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பெட்டல் பண்ண சில்வர் வயரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிப்ஸ் வந்து லாங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, அந்த சில்வர் வயரை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மிடிலோட இதை வந்து விட்டு அந்த சில்வர் வயரை டைட்டாக இறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பிப்ஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது இப்போது இந்த மாதிரி த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒருவேளை அது வந்து லூஸாக இருந்ததுன்னா. இது இப்போ எப்படி பண்ணணுன்னா, இதே மாதிரி பெட்டலை பேக் சைடில் அரேஞ்ச் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி அகெயின் பூ கட்டுற மாதிரி கெட்டிக்கணும். கெட்டிட்டு த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையும் டை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாக்கிங்ஸ் ஃப்ளவர் இஸ் ரெடி, பட் நாட் கம்ப்ளீட்லி. லீஃபே இதே மாதிரி அந்த வயர் யூஸ் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெம் இஸ் நாட் ரெடி. ஸோ இதை வந்து க்ரீன் டேப் யூஸ் பண்ணி டைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி க்ரீன் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு.
இது வந்து எனக்கு பிடிச்ச பேட்டர்னில் அசெம்பிள் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரு க்ரீன் டை போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பன்ஷாக கூட வச்சுக்கலாம். இது இன்னொரு மாடல், டபுள் லேயராக இருக்கும். டாப்பில் 3 petals அண்ட் பாட்டமில் 5 petals, டோட்டலி 8 petals யூஸ் பண்ணி டபுள் லேயராக பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 3 or 5 petals வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸ்டாக்கிங்ஸ் ஃப்ளார்ஸ் ஆர் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து கோல்டன் வயர் வச்சு பண்ணியிருக்கிறேன். Thanks for watching and stay tuned until our next video.